நான் உன்னிடம் ஒன்றை தருவதற்காக பல முறை வந்தேன். ஆனால் நீயோ என்னை அலட்சியம் செய்துவிட்டு அவ்வப்போது வேறு பக்கம் திரும்பி விடுகின்றாய். இதுவரை உனக்கு கைக்கு எட்டியது கை நழுவி போன கொண்டே இருந்ததல்லவா? எதனால் என்று நினைக்கின்றாய்? கண் முன்னே இருந்தது காணாமல் போனது போன்ற சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு வந்து கொண்டே இருக்கிறதல்லவா? எதனால் என்று யோசித்தாயா? காணாமல் போனது கண் முன்னே வந்தது போன்ற சூழ்நிலைகள் எல்லாம் இனி முடிவுக்கு வரப்போகின்றது. அதனால்தான் இந்த முறை உன்னிடம் இதை கொடுத்தே ஆக வேண்டும் என்ற முடிவோடு நான் வந்திருக்கிறேன். நிச்சயம் நல்ல முடிவு உனக்கு கிடைக்கும். உன் வாழ்வில் ஒரு புதிய மாற்றம் வரும். எது உனக்கு ராசி இல்லாத நாள், ராசி இல்லாத தினம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாயோ அதை இப்போது ராசியான தினமாக மாற்றப் போகின்றேன். ஏற்கனவே நான் சொன்னபடி உனக்கான நல்வினைகள் எல்லாம் செயல்பட ஆரம்பித்து விட்டன. சில விஷயங்கள் உனக்கு முட்டுக்கட்டையாக இருந்தாலும் உன் முன்னேற்றத்தை தடுக்க யாராலுமே இனி முடியாது. நீ இதுவரை எவ்வளவு நல்வினைகளை செய்திருந்தாயோ அந்த நல்வினைகள் எல்லாம் இப்போது செயல்பட ஆரம்பித்து விட்டன. இனி உனக்கு கவலையே கிடையாது என் தங்கமே. கைக்கு எட்டியது வாய்க்கு கிடைக்கவில்லை என்று கை நழுவி போனது எல்லாம் இனி உன் கண் முன்னே வரப்போகின்றது. காணாமல் போனது எல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. உன் வாழ்வில் ஒரு புதிய மாற்றம் நிச்சயமாகவே வரும். பயப்படாதே, கலங்காதே. முட்டுக்கட்டையாக இருந்தவைகள் எல்லாவற்றையுமே அந்த நல்வினைகள் உடைத்து எறிய போகிறது. உன்னுடைய முன்னேற்றத்தை தடுக்க இங்கு யாருமே கிடையாது. அதை நீ மனதில் வைத்துக்கொள். உன்னுடைய பரபரப்பான வாழ்வின் நடுவே அவ்வப்போது சில நிமிடம் தியானங்கள் செய்வது உனக்கு தேவையான ஒன்று. புரிகிறதா? உனக்கு அலட்சியம் வேண்டாம். நீ உன் கவலைகளை என்னிடம் தெரிவித்தாய். ஆனால் நான் உன் கவலைகளை பற்றி உன்னிடம் பேசுவதை விட அதை நீ கடந்து போகும் ஆக்கப்பூர்வமான வழிகளை பற்றி பேசுவதையே நான் விரும்புகின்றேன். உன்னுடைய அனைத்து கவலைகளும் எனக்கு தெரியும். எல்லாவற்றையும் அறிந்தவன் நான். இந்த உலகில் எல்லாம் சரியானது போல் தோன்றும் போது நீ வேகம் எடுப்பாய். அது உன்னை இடறி விழச் செய்யும். ஆனால் நிதானமும் நீ செய்த தானமும் தான் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கும். கவலைப்படாதே, அது உனக்கு மிக சக்தியாகவே இருக்கும். நிதானத்தில் இருக்கும்போது முடிவெடுக்க வேண்டும். நிதானம் தவறும்போது நீ தியானம் செய்ய வேண்டும். அப்படி இருந்தால்தான் நீ செய்யும் ஒவ்வொரு செயலுமே நன்றாக முடியும். எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நிதானத்தோடு முடிவெடுக்கும் எல்லாம் நிச்சயம் வெற்றி பெறும். வேகமாக அவசரமாக எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. அதில் உனக்கு பெரிய ஆபத்து மட்டும்தான் நிறைந்திருக்கும். நான் சொல்வது புரிகிறதா? உன் வாழ்க்கை நிச்சயம் கிடைக்கும். புதிய மாற்றத்தோடு நல்வாழ்க்கையை உன்னிடம் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். நல்லது நடந்து கொண்டே இருக்கும். உன்னை விட்டு சென்றதெல்லாம் உன் கை வந்து சேரும் இந்த நல்லாளில். எப்படி தெரியுமா? நீ மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்றாய். எப்படி தெரியுமா? உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன். உனக்கு வேண்டியது எல்லாவற்றையுமே நான் கொடுக்கப் போகின்றேன். உன் கை நழுவி போனது எல்லாம் இன்று உன்னை வந்து சேரப்போகின்றது. காலை எழுந்ததுமே என்ன வாக்கு எனக்காக கடவுள் சொல்ல வந்திருக்கிறார் என்று பார்க்க வேண்டும். ஏனென்றால் உன்னுடைய மனம் எதையோ பறிகொடுத்தது போல இருக்கின்றதல்லவா? உன் மனதில் சில கவலைகளுடன் நேற்று உறங்கி போனாய். அதை கண்டு நல்ல செய்தியை சொல்வதற்காக நான் இப்போது ஓடி வந்திருக்கின்றேன். ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் என்ன நடக்க வேண்டுமோ அதுதான் நடந்திருக்கின்றது. ஆனால் இது நிரந்தரமல்ல. இதுவும் மாறும். உன் மனதில் உள்ள அந்த சுமைகளை இறக்கி வைத்துவிட்டு அடுத்த நொடி உன்னுடையதாக இருப்பதற்கு அதை எப்படி நீ சிறப்பாக ஆக்கப் போகின்றாய் என்பதில் கவனத்தை செலுத்து. நான் உன்னோடு இருக்கின்றேன். அடுத்த நொடியை மகிழ்வுடையதாக மாற்றி காமிக்கப் போகின்றேன். உன் வாழ்க்கை என்னுடைய கையில் இருக்கிறது. உன்னை விட்டு போனதை பற்றி நீ கவலைப்பட்டு கொண்டிருந்தாய் அல்லவா? இனி அதற்கு கவலையே பட வேண்டிய அவசியமே இல்லை. உன்னை விட்டு சென்றதெல்லாம் உன் கை வந்து சேரும் நன்னாளாக இந்த நாள் மாறப்போகிறது. நீ மகிழ்ச்சியாக இருந்தாலும் அவ்வப்போது உன் மனதில் ஏதோ ஒரு பயம் ஓடிக்கொண்டே இருக்கின்றது. ஆனால் அது தேவையற்ற பயம். உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஒவ்வொன்றாக இனி நடக்க ஆரம்பமாகிவிட்டது. பயம் உனக்கு எதிர்மறை எண்ணங்களை மட்டும்தான் தரும்.
அந்த பயத்தை நீ தூக்கி எறிந்து விட்டால், உன் மனதில் நல்லதை மட்டுமே நினைத்து கொண்டிருந்தால், நேர்மறை வந்து குடி வந்துவிடும். உன்னுடைய மனதில் நேர்மறை வந்துவிட்டால் அந்த இடத்தில் எதிர்மறைக்கு என்ன வேலை? உன் செயல்பாட்டை தடுக்கும் எதிர்மறையை உடனே அழித்துவிடு. உன்னுடைய பயத்தை முழுவதுமாகவே விட்டுவிடு. நல்லதை மட்டும்தான் நினைக்க வேண்டியது உன்னுடைய வேலை. உனக்கு பல வழிகளின் நன்மைகளை கொண்டு வந்து சேர்ப்பது என்னுடைய கடமை. உன் வாழ்க்கை நிச்சயம் மாறும். நீ வாழ்வை எப்போதும் குறை சொல்லாமல் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். வினையை எப்போது நீ புரிந்து கொண்டாயோ அப்போதே உன்னுடைய வாழ்வில் பல மாறுதல்கள் நடக்க ஆரம்பித்து விட்டன. நீ விரும்பியபடி நடந்தால்தான் மகிழ்ச்சி இருக்கும் என்று நினைத்தாய். ஆனால் இப்போது உனக்கு அமைந்த வாழ்விலேயே நீ அனைத்து மகிழ்ச்சிகளையும் காணப்போகின்றாய். இடமாற்றம், வேலை மாற்றம் என நீ எதிர்பார்த்த பல மாற்றங்கள் நிகழப்போகிறது. நீண்ட நாட்களாக நீ கேட்ட ஒரு வேண்டுதலும் இந்த மாதத்தில் நிச்சயம் நிறைவேறும். நீ மகிழ்ச்சியாகவே இரு. உன் கைகூடி வரப்போகிறது உன்னுடைய ஆசைப்பட்ட வாழ்க்கை. அதை ஏற்றுக்கொண்டால் நல்லது உன் வாழ்வில் நடந்து கொண்டே இருக்கும். விதி என்று நீ எதையும் லேசாக விட்டுவிடக்கூடாது. இறைவனிடம் தொடர்ந்து நீ வேண்டிக் கொண்டே இரு. விதிக்கும் விதி விலக்கு என்று ஒன்று இருக்கிறது. அது இறைவனிடம் மட்டுமே இருக்கின்றது. இறைவனின் திருவடி பட்டதுமே உன்னுடைய தலையெழுத்து நிச்சயம் மாறும். இறைவனின் திருவடியை நீ விட்டு விடாதே. விதியையும் முறியடிக்கும் வல்லமை இறைவனின் திருவடிக்கு உண்டு. அதனால் அப்பா உனக்கு சொல்வது, செய்வது, நடப்பது, நடத்துவது என எல்லாமே உன்னுடைய நன்மைக்காக மட்டும்தான் என்பதை நீ மறந்து விடாதே. உன்னுடைய சில முயற்சிகள் கைகூடாமல் போனதற்கு கூட காரணம் நீ விதிதான் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றாய். அது தவறு. நீ உன் முயற்சியிலிருந்து பின்வாங்கிவிட்டாய். சிறிது தயக்கம் காட்டிவிட்டாய். அதனால்தான் முயற்சியிலிருந்து பின்வாங்காதே. எல்லா அனுபவ பாடங்களையும் கற்று நீ ஒரு பெரிய குறிக்கோளை மிக எளிதில் நிச்சயம் அடைவாய். நீ என்னுடைய திருப்பாதங்களை பற்றிக்கொள். உன் தலையெழுத்து இதுதான் என்று விட்டுவிடாதே. உன் தலையெழுத்து மாற்றும் பொறுப்பு என்னுடைய பாதத்திற்கு உண்டு என்பது உனக்கு தெரியாதா? அனுபவங்கள் தரும் பாடங்களை நீ மறக்கக்கூடாது. வரும் நாட்கள் உனக்கு மிகவும் மகிழ்ச்சிகரமான நாட்களாக இருக்கும். எப்போதும் நீ கோபம் கொள்ளாதே. உன்னுடைய கோபமே உனக்கு பெரிய இடைஞ்சலாக இருக்கிறது, தடையாக இருக்கிறது. அந்த நீ கோபத்தை எடுத்துவிட்டால் போதும், நீ கேட்ட அனைத்துமே உனக்கு நிச்சயம் கிடைக்கும். என் பேச்சை நீ கேட்கும் வரை உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும். நீ நல்ல பிள்ளையாகத்தான் இருக்கப் போகின்றாய். நல்ல பிள்ளையாகத்தான் இருந்து கொண்டும் இருக்கின்றாய். நல்ல பிள்ளையாகவே இப்போது நீ முயற்சி செய்து பார். எப்போது நீ முயல்கின்றாயோ அப்படியே அப்போதே அந்த நொடியே இரு நன்மைகள் உன்னை தொடர்ந்து கொண்டே வரும். நல்லதொரு மாற்றம் நிரந்தரமாகவே உன் வாழ்வில் வரும். பல நல்ல நல்ல செய்திகள் எல்லாம் உன்னை உன் செவி வந்து சேரும். அந்த நல்லதொரு மாற்றத்தை நீ எதிர்பார்த்ததை விட பல மடங்கு உன் கையில் வந்து கிடைக்கும். பல மடங்கு நன்மையும் சந்தோஷத்தையும் அள்ளித்தரப்போகிறது. அல்ல குறையாத சந்தோஷத்தை நீ அனுபவிக்கப் போகின்றாய். இது உன் அப்பாவின் வாக்கு. எப்பொழுதுமே நன்மையை மட்டும் செய்யும் உனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும். இருந்தாலும் ஏதோ ஒரு சில பயத்தால் விதியின் மீது நீ பழி போட்டு கொண்டிருக்கின்றாய். அந்த விதியை முறியடிக்கும் வல்லமை எனக்கு இருக்கிறது என்று நீ எப்போது நம்புகின்றாயோ அப்போதே உன் வாழ்வில் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றி விடுவேன். விதியை நீ முறியடித்து காமிக்க வேண்டும். விதியை முறியடிக்கும் வல்லமை என் திருவடி இருக்கிறது. என் திருவடியை நீ பற்றிக்கொள், இறுக பிடித்துக்கொள். உன் விதியை உன்னால் நிச்சயம் முறியடித்து காமிக்க முடியும். இது உன் அப்பாவின் மீது சத்தியம். நீ முயற்சி செய். உன் வாழ்க்கை மாறும். புதிய மாற்றங்கள் வரும். நல்லதொரு வாழ்க்கை உன் கையில் கிடைக்கும். நீ ஆசைப்பட்ட மாதிரியே உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழலாம். யாரையும் மகிழ்ச்சியாக வைக்க நீங்கள் முயல வேண்டாம். அவரவர்க்கு எது மகிழ்ச்சியோ அதில் அவர்களை அறிந்துணர்ந்தவன் வைத்திருக்கிறான் என்பதே மெய். அது உங்கள் பட்டியலில் உள்ள மகிழ்ச்சியோடு பொருந்தவில்லை என்பதால் அவர்கள் மகிழ்ச்சியாக இல்லை என்று அர்த்தமாகாது. ஏனென்றால் அவரவர் மகிழ்ச்சி எது என்று உங்களுக்கு தெரியாது என்பதுதான் இது உண்மை. உதாரணமாக, தன் பரிதாபத்துக்கு உரியவன் என்றுதானே நினைத்து
அதை வெளிக்காட்டி என்னை பார்த்து பரிதாபப்படுங்கள் என்ற ஏக்கத்தோடு இருப்பவர்க்கு அவர்களை பார்த்து பரிதாபப்படுவதுதான் அவர்களுக்கான ஏக்கம் தீர்க்கும் மகிழ்ச்சி. சிலரோ தான் பரிதாபமாக இருந்தால் கூட அதை வெளிக்காட்டி கொள்ளும் விதத்தில்தான் அதை கடந்து மகிழ்ச்சியாக இருப்பதாக நினைப்பதுதான் மகிழ்ச்சி. எதிலும் குறை கண்டுபிடிப்பதில் திறமையாக இருப்பவர்களுக்கு ஏதாவது ஒரு குறை இருந்தால்தான் மகிழ்ச்சி. தனக்கு குறையே இல்லை என்றாலும் கூட நாடகத்தில் சினிமாவில் வரும் குறையை எண்ணி புலம்பி அந்த புலம்பலை ஏற்றுக்கொள்பவர்கள் இருந்தால் அதுவும் மகிழ்ச்சி. இப்போது கஷ்டம் இல்லாவிட்டாலும் இறந்த காலத்தில் கடந்த கஷ்டங்களை நினைத்து வருத்தப்படுவது அவரவர்களுக்கு ஓர் மகிழ்ச்சி. வருமா நடக்குமா என்று தெரியாத ஒன்றை குறித்தே சிந்தித்து இப்போது இருக்கும் நிம்மதியை கெடுத்து கொள்வதில் சிலருக்கு மகிழ்ச்சி. என்னதான் தன்னிடம் எல்லாமே இருந்தாலும் இல்லை என்று சொல்லவும் காட்டவுமே சிலருக்கு மகிழ்ச்சி. இப்படி உங்கள் பார்வைக்கு மகிழ்ச்சி இல்லாதது போல தெரிந்தாலும் அப்படி இருப்பதுதான் அவர்களுக்கு மகிழ்ச்சி என்பதை உணர்ந்து அறிந்தவன் அவர்களை அவர்கள் விருப்பம் போல வைத்திருக்கிறான். அதிலிருந்து அவர்களே விழிப்புணர்வு பெற்று வெளிவந்தால்தான் உண்டு. இவற்றை எல்லாம் கடந்து நீங்கள் என்னதான் உங்களின் மகிழ்ச்சியை இழந்து இழுத்து வந்தாலும் அவர்கள் அப்படி இருந்ததில் அடைந்த நிறைவான மகிழ்ச்சியை உங்களால் தர முடியாது. எனவே உங்கள் மகிழ்ச்சியில் நீங்கள் பூரணமாக இருங்கள். உங்கள் மகிழ்ச்சியின் தன்மை பிறரை கவனிக்க வைக்கும். எப்படி இப்படி இருக்கிறாய் என்று கேட்க வைக்கும். நீங்கள் எப்படி எதை எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் என்று சொல்லுங்கள். அது அவர்கள் வாழும் விதத்தை கவனிக்க வைக்கும், மாற்றும். இதை கடந்து நீங்கள் என்ன செய்தாலும் அவர்களுக்கான மகிழ்ச்சியை உங்களால் கொடுக்க முடியாது. அப்படி ஏதாவது செய்கிறேன் என்றால் உங்கள் மகிழ்ச்சியை இழப்பது உங்கள் மகிழ்ச்சியாக மாறும். இதை ஏற்றுக்கொள்வது கொஞ்சம் கடினம்தான். ஆனால் யதார்த்தம் எப்போதும் ஏற்றுக்கொள்ள கடினமாகத்தான் தெரியும். ஏற்றுக்கொண்டால் இதுவே இயல்பு, இதுவே வாழ்க்கை என்று தித்திக்கும். எல்லாவற்றையும் நாம் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாகவே வாழ்வோம். எப்போதும் நம்மை நாம் மகிழ்ச்சியாக வைத்து. உன் கண்ணில் வடியும் கண்ணீரை துடைக்கவே நானே வந்து கொண்டிருக்கிறேன். நானே உனக்கு துணையாக இருந்து நான் உன்னை நல்ல வழியில் அழைத்துச் செல்வேன். உன்னை கண்டு எல்லோரும் வியக்கும் வண்ணம் நானே உன்னை ஏற்றுகிறேன். கவலைப்படாதே, உன் கண்ணீரை துடைக்க நானே வருகிறேன். உன் கண்ணீரை நீ வீணாக்காத தங்கமே. எதற்காக நீ அர்த்தமே இல்லாமல் வீணாக உன் கண்ணீரை நீ வீணடித்து கொண்டிருக்கிறாய்? எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வது என்பது கொஞ்சம் கடினம்தான். ஆனால் யதார்த்தம் எப்போதும் ஏற்றுக்கொள்ள கடினமாகத்தான் தெரியும். ஏற்றுக்கொண்டால் இயல்பு, இதுவே என்று உன் வாழ்க்கை தித்திக்கும். எல்லாவற்றையும் இப்படியே போகிற போக்கிலே விட்டுவிடு. எதையுமே உன் மனதிற்கும் உன் மூளைக்கும் நீ எடுத்துச் செல்லாதே. அதை உன்னால் தாங்க முடியாது. அதனால் தான் சொல்கிறேன், யாருக்காகவும் உன்னை நீ மாற்றிக்கொள்ளாதே. ஆனால் உனக்காக தன் கையே மாற்றிக்கொள்பவர் கிடைத்தால் அவர்களை எந்த காலத்திலும் எப்பொழுதும் அவர்களை விட்டு விடாதே. உனக்காகத்தான் சொல்கிறேன். வாழ்க்கை என்பது எல்லோருக்குமே பொதுவானது. ஆனால் எல்லோரையும் ஒரே போல் நடத்துவதில்லை. அதை நீ தெரிந்து கொள். தடைகளை வெல்வது எப்படி என்று நீ தெரிந்து கொள். இன்றைய மனிதர்களில் அதிகம் பேர் ஏதாவது ஒரு கவலையுடன் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சிறு தடையையும் பெரிதாக எண்ணி கவலைப்படுகிறவர்கள்தான் அநேகமானவர். இதற்கு எல்லாம் காரணம் அவர்கள் மீதே அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததுதான். நமக்கு நண்பனும் நாமே, பகைவனும் நாமே என்று சொல்வது உண்டு. அதாவது யார் ஒருவர் தன் பலவீனங்களை முறியடித்து வெற்றி பெறுகிறாரோ அவரே தனக்குத்தானே நண்பராகிறார். யார் ஒருவர் தன் பலவீனங்களை வெற்றி பெற முடியாமல் தவிக்கிறாரோ அவர் அவருக்கே எதிரியாகிறார் என்று அர்த்தம். பெரும்பாலான நிகழ்வுகளை ஆராய்ந்து பார்த்தால் ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு வெற்றியை மறைத்து வைத்து அதனுள்ளே இருக்கிறது என்பது நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள். அதில் 1000 அர்த்தங்கள் இருக்கிறது என்பது உங்களுக்கே புரியும். அதுபோன்றுதான் தோல்வியும். தோல்வி என்பது நம்மை மாற்றி அமைத்து கொள்ள வேண்டிய அறிவிப்பு என்று கூட சொல்லலாம். செல்வத்தை இழப்பது ஒன்றையும் இழப்பதாகாது. உடல் நலத்தை இழப்பது வேண்டுமானால் சிறிதளவு இழந்ததாகும். ஆனால் நம்பிக்கை இழப்பது எல்லாவற்றையுமே இழந்ததற்கு சமம் என்று சொல்வார்கள்.
தடைகளை வெல்வது எப்படி? அப்படித்தானே நீங்கள் கேட்கிறீர்கள். இதை நமக்கு எறும்புகள் கற்றுத் தருகின்றன. நன்றாக ஆராய்ந்து பார்த்தால் உங்களுக்கே அது தெரிய வரும். ஒரு எறும்பு தன் வாயில் நீளமான உணவுப் பொருளை சுமந்து கொண்டு சென்றது. தரைவழியே சென்று கொண்டிருந்த அந்த எறும்பு ஒரு வெடிப்பை பார்த்துவிட்டு திடீரென்று நின்று விட்டது. மேலே செல்ல முடியாமல் தவித்தது. சிறிது நேரம் கழித்து தான் சுமந்து வந்த இரையை வெடிப்பின் மேல் வைத்து சுமந்து வந்த இரையை நன்றாக பாருங்கள், சுமந்து வந்த இரையை வெடிப்பின் மேல் வைத்து அதன் மீது ஊர்ந்து சென்று வெடிப்பை கடந்தது. பின்பு அந்த இரையை கவ்விக்கொண்டு சென்றது அந்த எறும்பு. எறும்பின் அறிவு வியப்பை அளிப்பதாக உள்ளது என எழுதியிருந்தார் ஒரு ஆராய்ச்சியாளர். துன்பம் ஏற்பட்டால் அத்துன்பத்தையே பாலமாக வைத்து நாம் முன்னேற வேண்டும் என்பதுதான் இந்த எறும்பிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது. ஒரு மிகச்சிறிய உயிரான எறும்பின் தன்னம்பிக்கை நமக்கு இருந்தால் கூட போதும். எந்த தடையையும் வெல்ல முடியும். கவலையும் காணாமல் போய்விடும். எத்தனை தடைகள் குறுக்கிட்டாலும் உள்ளத்தில் நம்பிக்கை மட்டும் இருந்துவிட்டால் உங்களின் வெற்றியை யாராலுமே தடுக்க முடியாது. எவ்வேற்பட்டவர் வந்தாலும் தடுக்க முடியாது. எத்தனை சூழ்ச்சிகள் செய்தாலும் தடுக்க முடியாது. தன்னம்பிக்கையை கொள்ளுங்கள். தடைகளை எல்லாம் கடந்து நீங்கள் வெற்றியை சுவைப்பீர்கள். பொறுமையை விட மேலான தவமும் இல்லை. திருப்தியை விட மேலான இன்பமும் இல்லை. இரக்கத்தை விட உயர்ந்த ஒரு அறமும் இல்லை. மன்னித்தலை விட ஆற்றல் மிக்க ஒரு ஆயுதமும் இல்லை. தோல்விகள் பல சூழ்ந்தாலும் இருளை விளக்கும் கதிரவன் போல அதனை நீக்கி அடுத்தடுத்த வெற்றி படிகளில் காலெடுத்து வையுங்கள். முடியும் வரை அல்ல, உங்கள் இலக்கினை நீங்கள் எப்போது அடையும் வரையோ அதுவரை நீங்கள் முயற்சித்து கொண்டே இருங்கள். உங்கள் வாழ்வில் நிச்சயமாகவே விடியல் விடியும். அந்த விடியல் விடியும் வரை முயற்சித்து கொண்டே இருங்கள். அது வெகு நாட்கள் இல்லை, கூடிய விரைவிலேயே அது உங்களுக்கு கிடைக்கும். முகமலர்ச்சியோடும் நம்பிக்கையுடனும் எழுந்து புத்தம் புது நாளை துவங்க உங்கள் எல்லா வல்ல இறைவன் உங்களுக்கு அருள் புரிவார். என்னுடைய ஆசி முழுவதுமாகவே நீ கலங்காதே. உனக்கான நேரங்கள் தொலைவில் இல்லை. அது உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. பிள்ளைகளின் நலன் எல்லாமே விரைவிலேயே சீராகும். நான் கம்பீரமாக உனது மனதிலும் உனது இல்லத்திலும் அமர்ந்து கொண்டிருக்கிறேன். பயபக்தியோடும் உண்மையோடும் ஆன்ம உணர்வோடும் கண்ணீரோடும் நீ என்னிடம் செய்கின்ற பிரார்த்தனைகளை நான் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறேன். நான் அளிக்கும் பதில்களை உன்னால் புரிந்து கொள்ளாமல் முடியாமல் போய்விடுவதால் தான் உன் மனம் போன போக்கிலே நீ சுதந்திரமாக நடந்து கொண்டிருக்கிறாய். என்னை தட்டி கழித்து விடுகிறாய். அதனால்தான் நான் செய்கின்ற பலனையெல்லாம் உன்னால் அடைய முடியவில்லை. உன் விருப்பப்படி செய்யவும் நடக்கவும் வாழவும் நான் உனக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கிறேன். அதனால்தான் என் செய்கைகளை புரிந்து கொள்ளாமலும் எனக்கு கீழ்ப்படிந்து நிற்காமலும் உனது சுயமான போக்கின்படி உன்னால் நடக்க முடிகிறது. இந்த சுதந்திர உணர்வுதான் உன்னை இந்த அளவுக்கு கீழே இறக்கி வைத்திருக்கிறது. கீழே இறங்கிவிட்டோமே என்று வருத்தப்படுகிறாய். கீழே வந்துவிட்ட போதும் உன்னை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன். உனது இரக்கமுள்ள குணம், பிறருக்கு உதவ வேண்டும் என்ற உன்னத மனோபாவம், இந்த நிலையிலும் பிறர் கஷ்டப்படுவதை காண சகிக்காத மனம், இவையெல்லாம் இருக்கும் இடத்திற்கு விசுவாசத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து அதன்படி நீ நடந்து வந்ததால்தான் கீழ்நிலைக்கு இறங்க நேர்ந்தது என்று நீ நினைக்கிறாய். அது அல்ல. கெட்டவர்களும் கெடுமதி உள்ளவர்களும் நன்றாக இருக்கும்போது நல்லவர்களான நாங்கள் மட்டும் ஏன் கஷ்டப்பட வேண்டும்? கஷ்டத்தை மட்டுமே ஏன் கடவுள் எங்களுக்கு பரிசாக தர வேண்டும் என்று நீ நினைக்கிறாய். உன்னை போல நல்லவர்களும் இப்படிதான் புலம்பிக் கொண்டே இருக்கிறார்கள். இது இன்றோ நேற்றோ தொடங்கி நடந்து வருகின்ற விஷயமல்ல. காலகாலமாய் நல்லவர்கள் புலம்பும் ஒரு தொடர்கதைதான். அதுதான் நீயும் செய்து கொண்டிருக்கிறாய். நான் உன்னிடம் பிரதிட்சயமாக விளங்க வேண்டும் என்றால் நீ கஷ்டப்பட்டுத்தான் ஆக வேண்டும். ஏனெனில் நான் நல்லவர்கள் மனதில் மட்டுமே வாழ முடியும். கெட்டவர்கள் மனதில் எனக்கு இடமே கிடையாது. எப்படி உன்னை கஷ்டப்படுத்தி வாழ்வதால் என்ன பலன் என்று நீ நினைக்கலாம்.
நான் உன்னை பக்குவப்படுத்தி பெருமைப்படுத்துவதற்கு இதை உனக்கு வரப்பிரசாதமாக கொடுக்கிறேன். உன்னுடைய தகுதிக்கும் தாங்கு சக்திக்கும் ஏற்பத்தான் கஷ்டத்தை தருகிறேன். இதை உன்னால் சமாளிக்க முடியும் என்று தெரிந்த பிறகே கஷ்டம் வர தயாராக இருக்கிறது. இந்த நேரம் நீ வேகமாக செயல்பட வேண்டிய நேரம், சிந்தனையோடு செயல்பட வேண்டிய நேரம். இப்போதே உன் நிலையை பல மடங்கு நான் உயர்த்தப் போகிறேன். சந்தோஷமாகவே இரு. என்ன நீ ஒரே மனக்குழப்பத்திலேயே இருந்து கொண்டிருக்கின்றாய்? எப்போது பார்த்தாலும் குழப்பமான சூழ்நிலையிலேயே ஏன் உன்னை வைத்திருக்கின்றாய்? மீண்டும் மீண்டும் குழப்பம் ஏற்படுவதற்கு என்ன காரணம்? நான் தான் நேற்றே உன்னிடம் பேசிவிட்டேனே. நான் பேசுவதை நீ காது கொடுத்து கேட்டாயா இல்லையா? நீ புரிந்து கொண்டதுதான் என்ன? நீ என்னத்தை புரிந்து கொண்டாய்? வினைகளை எப்படி தீர்க்க வேண்டும் என சொல்லி தந்தேனே. கேட்டாயா அல்லவா? ஏன் கேட்க மறந்தாய்? ஏன் நீ மறந்து போனாய்? அது போன்ற ஒன்றை செய்ய முயன்று ஏன் வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய்? நான் வேண்டாம் என்றும் சொல்லியும் ஏன் அதையே நினைத்து கொண்டிருக்கின்றாய்? உன் அப்பா பேச்சை நீ கேட்க மாட்டேன் என்ற முடிவிலேயே இருக்கின்றாயா? நீ மிகவுமே ஆசைப்படும் விஷயம் உனக்கு கிடைக்கப் போகிறது என்றுதான் நான் அப்பொழுதே சொல்லிவிட்டேனே. இருந்தும் தேவையில்லாமல் ஏன் உன்னை நீயே வருத்து கொண்டிருக்கின்றாய்? வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய்? தேவையே இல்லாதது. என் பேச்சை நீ கேட்பாயா மாட்டாயா என்று எனக்கு ஒரு சத்தியம் செய்துத்தா. அப்பொழுதுதான் நான் நம்புவேன். மகிழ்ச்சியாக இருக்கும்போது பல அனுபவ பாடங்களை நீ மறந்து விடுகின்றாய். மகிழ்ச்சியாக இரு, ஆனால் எவற்றில் எந்த எல்லை என்று உன் வாழ்க்கை ஏற்கனவே கற்றுக் கொடுத்திருக்கிறது அல்லவா? அதை நீ மறந்து விடாதே. அந்த எல்லையை நீ தாண்டி விடாதே. இந்த ஒரு நாள் சிலவற்றை தாங்கிக்கொள். நாளை முதல் அதிலிருந்து நிச்சயம் உனக்கு விடுதலை கிடைக்கும். நான் இருக்கின்றேன். எல்லாவற்றையுமே நான் மாற்றி தருகின்றேன். எல்லாமே நன்மைக்கு. யாம் இருக்க பயமே என்பதை நீ வெறும் வார்த்தையால் நம்பிக்கைப்படக்கூடாது. முழுமையாக உனக்குள்ளே ஊற வேண்டும். அது எத்தனை முறை சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன் என்றால் நான் என்னதான் செய்வது? நான் உன்னை கும்பிட்டு கேட்டுக்கொள்கிறேன். தயவு செய்து உன் அப்பா சொல்வதை கொஞ்சம் காது கொடுத்து கேட்டு அதன்படி நீ நடந்து கொள். உன்னுடைய மனக்குழப்பம் எல்லாம் தீரும். நான் ஏதாவது ஒரு விதத்தில் தினமும் உனக்கு சொல்லி கொண்டுதான் இருக்கிறேன். பல நல்லதுகளை இன்று நீ என்ன செய்ய வேண்டும், எது செய்யக்கூடாது என்று அவ்வப்போது உனக்கு உணர்த்தி கொண்டுதான் இருக்கின்றேன். நீ கேட்காமல் போனால் நான் என்ன செய்ய? மகிழ்ச்சியாக இரு. அதற்கு தானே நான் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கின்றேன். தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் உன் மனதில் போட்டு நீ குழப்பிக்கொள்ளாதே என்று அடிக்கடி சொல்கிறேன். நேற்று சொன்னது போலவே இன்றும் சொல்கிறேன். தேவையற்றதை போய் நீ மாட்டிக்கொள்ளாதே. வீணாக எதையும் பேசி சிக்கிக்கொள்ளாதே. வினைகளை எப்படி தீர்க்க வேண்டும் என சொல்லி தந்தும் நீ அதிலேயே மாட்டிக்கொண்டிருப்பேன் என்றால் நான் என்ன செய்ய? தயவு செய்து கேட்கிறேன். நான் சொல்வதை கேள். நீ விரும்பும் ஆசைப்படும் ஒன்று உன்னிடம் நிச்சயம் வரும். அது உனக்கு கிடைக்கப் போகிறது. அந்த நேரத்தில் இப்படி செய்தால் நான் என்ன செய்ய முடியும்? உன் வாழ்க்கை நன்றாக இருக்கும். கவலைப்படாதே.